ஹாய் காய்ஸ், நாங்கள் தான் உங்கள் சிக்கன் மெமரிஸ். நம்ம இன்றைக்கி ஒரு குட்டி மீன் பார்த்துலாமா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் எல்லாருக்கும் இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். இந்த வருஷம் போல் எல்லா வருஷமும் நீங்களும் சரி நாங்களும் சரி ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும். இந்த வருஷம் நாங்கள் நல்லா சாமி கும்பிட்டோம். எங்களால் என்ன பண்ண முடியுமோ அதை வச்சு நாங்கள் சாமி கும்பிட்டுருந்தோம். நீங்களும் அதே மாதிரியே எல்லோரும் சாமி கும்பிட்ருப்பீங்க அப்படின்னு நம்புகிறோம். நம்ம இந்த மினி விலாகில் என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம விநாயகர் சதுர்த்திக்கு என்னெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நானும் கவியும் ஃபஸ்ட்டு சாப்பிட்டுட்டு பர்ச்சேஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம். ஆக்சுவலாக என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு நாங்கள் பர்ச்சேஸ் பண்ண போயிருந்தோம். கவி முந்தின நாளே போகலான்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் நான் தான் சொன்னேன், கூட்டமாக இருக்கும், வேணாப்பா இன்றைக்கி போகலாம் அப்படின்னு சொல்லி விநாயகர் சதுர்த்திக்கு காலையில் பர்ச்சேஸ் பண்ண வந்திருந்தோம். ஆனால் அங்கே என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாமே தீந்து போச்சு. மிச்சம் மீதி தான் எங்களுக்கு இருந்துச்சு. ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. என்னடா இது, ஃபஸ்ட்டே வந்திருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு. பட் இருந்தாலும் ஓகே, என்னெல்லாம் எங்களால் வாங்க முடிஞ்சிச்சோ அது எல்லாத்தையுமே நாங்களுமே வாங்கியிருந்தோம். ஃபைனலாக நாங்கள் விநாயகர் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விநாயகர் வாங்க போயிருந்தோம். விநாயகர் சதுர்த்தி நாங்கள் சூப்பராக செலிப்ரேட் பண்ணியிருந்தோம். அதை நான் வீடியோ கீழே பின் பண்ணுறேன். எப்படி நாங்கள் விநாயகர் சதுர்த்தி கும்பிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லி மறக்காமல் அதை செக் பண்ணி பாருங்கள். ஃபைனலாக நாங்கள் விநாயகர் வாங்க போகும்போது பார்த்திங்கன்னா, இந்த பிள்ளையார் மண்ணை தூக்கிட்டு என்னால் நடக்கவே முடியல. ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அதையும் தாண்டி பிள்ளையார் வாங்கலாமே அப்படின்ட்டு நின்றுட்டு இருக்கும்போது தான் மழை வர ஆரம்பிச்சிருச்சு. கடவுள் எங்களுக்கு சோதனை மேலே சோதனை கொடுத்துக்கிட்டே இருந்தார். அதையும் தாண்டி நாங்கள் வாங்கியிருந்தோம். எங்களுக்கு விநாயகர் சதுர்த்தி சூப்பராக போச்சு. மறக்காமல் எல்லோரும் ஃபுல்